உனக்கு அனுஷ்கா அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு சம்மதம் தானே? அக்கா சஸ்பென்ஸ் வைக்காதீங்கக்கா, உடனே உங்க சம்மதத்தை சொல்லுங்க. இதே அனுஷ்கா ஆபீஸ் விஷயமா மதுரைக்கு போனப்போ 2 நாள் இவ ஐயர் ஆபீசர்ஸோட தங்கி இருக்கும் போது, அதாவது தங்கி இருந்ததா போய் சொன்னப்போ சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. விபச்சார கேஸ்ல இவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. என் புள்ள உன்னுடைய சந்தோஷத்துக்காக என் தங்கச்சியை நான் பார்த்து பேசுறேன். சக்தி, சொல்லுங்கப்பா. இவளை கூட்டிட்டு போய் சென்னைக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு வா. ஆ சரிங்கப்பா. ஓ, எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியவங்களை கெடுத்துட்டியே. உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தது தப்பா? எவ்வளவு உண்மையான லவ்வஸா இருந்தோம் தெரியுமா? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இப்பவே உன் திங்ஸ் எடுத்துட்டு வரேன். நந்தினி, வீண் பழி சுமத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறல, நீ இப்படி பண்ணுவன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உன்னை பத்தி இப்பவே என்னால அத்தை மாமா கிட்ட சொல்லிருக்க முடியும். ஆனா என்கிட்ட ஆதாரம் இல்ல. இப்ப சென்னைக்கு போறேன், ஆனா திரும்ப வருவேன். நீ எதிர்பார்க்காத போது சென்னையில நீயும் சக்தியும் லவ் பண்ணதுக்கான ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு வருவேன். அன்னைக்கு உன்னை இதே மாதிரி வீட்டை விட்டு, இதை விட அதிகமா அசிங்கப்படுத்தி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, என் பேர் அனுஷ்கா இல்ல. அண்ணி, இவகிட்ட நான் பேச்சு. இவளை விட்டு வர முதல்ல வீட்டை கழுவி மஞ்சள் தண்ணி தெளிச்சு வைங்க. இதோட என்ன பிடிச்ச பீட ஒழியிட்டோம். கிளம்ப. சக்தி, நான் போறேன். பேக் எடுத்துட்டு வா. கிளம்ப. எதுக்கு வண்டி நிறுத்தின? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இறங்க. இப்படி பாதியிலேயே காரை நிறுத்தி என்கிட்ட என்ன பேசணும்?
ஓ, என்ன பார்த்து பயம் வந்துருச்சா? திரும்ப உன் வீட்டுக்கு வந்து உன் லவ் பத்தி சொல்லிடுவேன்னு பயப்படுறியா? என் லவ் பத்தி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்ன சென்னைக்கு போயிட்டு வந்து சொல்றது? போ, இப்பவே போய் சொல்லு. என்ன அப்படி பாக்குற? போய் சொல்லு. ஓ, இத நான் சொல்லும்போது என் மேல வேற ஏதாவது பழி போட யோசிச்சு வச்சிட்டியா? இவ்ளோ தைரியமா உண்மையை சொல்ற? இப்ப நீ என்ன பத்தி வீட்ல சொன்னா என்ன நடக்கும்? போய் சொன்னதுக்காக என்ன திட்டுவாங்க, இல்ல அவங்கள ஏமாத்துனதுக்காக என்ன வீட்டை விட்டு அடிச்சு கூட விரட்டலாம், இல்ல என் மேல கோவப்பட்டு 2-3 நாளைக்கு பேசாம இருப்பாங்க. இதுல எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையில இதை விட பெரிய கஷ்டத்தை எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த வீடு இல்லைன்னா வேற எங்கேயாவது நான் போயிடுவேன். உன் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? நீ சக்தியை லவ் பண்ணல? ஆமா. இந்த ஜென்மத்துல சக்தியை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உண்மையிலேயே நீ சக்தியை லவ் பண்றதுனால தானே மார்ஃபிங் பண்ண போட்டோஸை காட்டி என்னையும் சக்தியும் பிரிச்சாங்க. உன் சக்தி உட்பட அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் ஃபெயிலியருங்கிறத தாங்கிக்க முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர்னா செத்து போலான்னு தோணும். அந்த நரக வேதனை உனக்கு வேணுமா? சக்தி இவளோட லேப்டாப்பை பார்த்த விஷயம் தெரியாத மாதிரி பொய் சொல்லி இவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். இப்போ உன்னை கேட்டு போல சக்தி வீட்ல என்ன நம்புறாங்க, என் பேச்ச கேட்பாங்க. இப்போ உன்னை கெட்டவளாக்குன நானே உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கி காமிக்கிறேன். என் பேச்ச நீ கேட்டா இதெல்லாம் நடக்கும். இப்ப நான் என்ன செய்யணும்? நீ மார்ஃபிங் போட்டோவை ரெடி பண்ணி என்னையும் சக்தியும் பிரிச்ச உண்மை இது வரைக்கும் சக்திக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படின்னு பாக்குறியா? உன்னோட லேப்டாப்ல எல்லாத்தையும் பார்த்தேன். கவலைப்படாத, லேப்டாப்ல இருந்ததை நான் மட்டும்தான் பார்த்தேன். உன் போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்ணி காமிச்சதுனாலதான் சக்திக்கு மேல கோவமே தவிர வேற ஒண்ணு சந்தேகம்லாம் படல. நேரம் பார்த்து இது எல்லாமே பொய்ன்னு சக்திக்கு நான் புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் நீ என் விஷயத்துல தலையிடாம இருக்கணும். முடியுமா? என் டீலை நான் சொல்லிட்டேன். இதுல உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த பக்கம் போனா பஸ் ஸ்டாப், இல்ல என்ன பழி வாங்கணும்னு நினைச்சனா இந்த பக்கத்துல வீடு. நீ டிசைட் பண்ணு. எனக்கு சக்தி தான் வேணும். என் சக்தி எனக்கு கிடைக்கணும். சக்தி எனக்கு கிடைப்பாருங்கிற நம்பிக்கையில உங்க வார்த்தையை நம்பி நான் போறேன்.
ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அம்மா கிட்ட சொன்னதுக்கு. சரி அனுஷ்காவை எங்க கொண்டு போய் விட்டீங்க? எதுவும் பிரச்சனை பண்ணலையே? நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டேன். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்லயா? ஏன் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்கலாம்ல? சென்னை போற வண்டியில ஏத்திருக்கலாம்ல? ஏன் ஏதாவது பிரச்சனையா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவா. அவ இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவகிட்ட என்ன பேசணுமோ பேசி அனுப்பியிருக்கேன். நான் பாத்து. அப்படி என்ன பேசுனீங்க நீ? அதான் என்ன பேசணுமோ பேசி அனுப்பியாச்சே. இனிமே வரமாட்டான். சின்ன வயசுல இருந்து லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க தான் பழசெல்லாம் மறந்து லக்ஷ்மி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னம்மா மணி என்னாச்சு தெரியுமா? 11. இன்னும் தூங்காம ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? லக்ஷ்மி என்னை அவாய்ட் பண்றதை நினைச்சா தூக்கமே வரலப்பா. நான் தான் என் தங்கச்சி கிட்ட பேசி உன் லவ்வை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. உங்க தங்கச்சி உங்க பேச்ச கேட்பாங்க, ஆனா லக்ஷ்மி அவங்க அம்மா பேச்ச கேட்கணுமே. இது பாரு லக்ஷ்மி, சந்தோஷ்க்கு என்னடி குறைச்சல்? அவனா தேடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். உன் சம்மதத்தை சொல்லுடி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ, இப்பதான் கொஞ்ச நாள் அந்த பேச்சு நிறுத்தி வச்சிருந்த, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்டா, மறுபடியும் என் தங்கச்சி கிட்ட பேச போறேன். அப்பா, உங்க தன்மானத்தை விட்டுலாம் எனக்காக நீங்க ஒன்றும் போய் பேச வேணாம். டேய், எதுடா தன்மானா? எது? என் கூட பிறந்த தங்கச்சி, அவளை பகைச்சிக்கிட்டு நான் என்னடா பெருசா சாதிக்க போறேன்? ஜாதி ஜாதின்னு பார்த்து அவளை இந்த வீட்டு பக்கமே வர முடியாதபடி பண்ண பாவிடான்னா? இல்ல, நான் தான் பாவி. சின்ன வயசுல பெத்த அப்பா அம்மாவை விட, கூட பிறந்த அண்ணனை விட, நான் விரும்பினவர் தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சு வீட்டை விட்டு ஓடி வந்தனே. நான் தான் பாவி. என்னம்மா, லவ் பண்ணதை ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசுற? மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய தப்பா? இந்த காலத்துல வேணா இது தப்பில்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆனப்போ லவ் பண்றதையே பெரிய தப்பா நினைச்சது ஊரு. ஊர்ல 1000 பேர் என் தங்கச்சி வேற ஜாதிக்காரனை இழுத்துட்டு போயிட்டான்னு சொன்னப்போ ஊர்க்காரங்க பேச்ச நம்பினா, என் தங்கச்சி அவன் ஆசைப்பட்டவன் கூட தான் வாழ போயிருக்கான்னு நான் நினைக்கலையே. வீணா அவகிட்ட சண்டை போட்டு பிறந்த வீட்டு பக்கமே வர முடியாதபடி செஞ்ச பாவிடானா? நீ ஏமா அப்படி நினைக்கிற? இத்தனை வருஷமா உன்னை புரிஞ்சுக்காம இருந்தாரு பாரு உங்க அண்ணன், அவருதான் பாவி. இங்க பாரு, என் அண்ணனை பத்தி தப்பா பேசாத. இத்தனை வருஷமா அண்ணன் மேல இல்லாத பாசம் அந்த சந்தோஷ் நேத்து வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? அம்மா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில நடந்ததை நினைச்சாலோ இல்ல நடக்க போறத பத்தி யோசிச்சாலோ நிம்மதியே இருக்காது. இப்ப நிம்மதியா தூங்க வேண்டிய நேரம். மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. நாளைக்கு நல்லதே நடக்கும். இத பாரு, இப்ப நீ எனக்கு சொன்னதை யோசிச்சு உன் கல்யாண விஷயத்துல நீ நல்ல முடிவெடு. ஏன்டா இப்படி சிரிக்கிற? அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே லக்ஷ்மியை என் கூட சேர்த்து வச்சிருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கான ஒரு லீட் டான்ஸ். யா, கம் 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 கம். உட்காருமா. என்னங்க, வெற்றி அறுபடை வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனை பார்க்காம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு செல்போன்ல பேசின மாதிரியே மறுபடியும் பேச சொல்லுங்க.
இல்ல அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருவாம்மா, கொஞ்ச நாள் பொறுமையாரா. ஆஹா. அவனை பார்க்காத ஏக்கத்திலேயே அடிக்கடி ஏதாவது தப்பு பண்ணிடுறேங்க. நீ என்னம்மா தப்பு பண்ண? சக்தி கல்யாண விஷயத்துல அனுஷ்காவை பத்தி சரியா விசாரிக்காம நிச்சயம் வரைக்கும் போயிட்டேன். இது தப்பு தானே? நல்ல வேளையா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே நம்ம லட்சுமி அவளை பத்தி விசாரிச்சு சொன்னதுனால பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். இல்லைன்னா சக்தியோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும். இனிமே எந்த தப்பும் நடக்காம இருக்கணும்னா நான் வெற்றியை உடனே பார்த்தாகணுங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானும் லட்சுமி போய் பார்த்துட்டு வரோம். அத்தை, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னம்மா? அவரு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வர வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வராராம். வெள்ளிக்கிழமை வர இன்னும் 4 நாள் இருக்கு. அது வரைக்கும் அவனை பார்க்காம இருக்கணுமா? அத்தை, இன்னும் 4 நாள் தானே, சீக்கிரமா போயிடும். அது நினைச்சு கவலைப்படாம இந்த பாலை குடிங்க. வேண்டாமா? அத்தை, சந்தோஷமான செய்தி சொல்றா, கொஞ்சம் சாப்பிட. 4 நாள் தானே, மாத்திரை சாப்பிட்டீங்களா? சரிங்க அத்தை. முருகா, தெரிஞ்சோ தெரியாமலோ வர வெள்ளிக்கிழமை வெற்றி வீட்டுக்கு வந்துருவாருன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டேன். நீதான் ஏதாவது அதிசயம் பண்ணி அவரை வீட்டுக்கு வர வைக்கணும். லட்சுமி, மாமா, அத்தை கிட்ட அவர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துருவாருன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா வெள்ளிக்கிழமை அவர் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா. அத்தை இவ்வளவு நாளா அவரை பார்க்காததே பெரிய விஷயம். எப்ப பார்த்தாலும் வெற்றி ஃபோன் பண்ணானான்னு அவரோட நினைப்பிலேயே இருக்காங்க. இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் மாமா நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் அவர் வெளியே கொண்டு வரலன்னா என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல மாமா. லட்சுமி, வெற்றி அறுபடை வீட்டுக்கு நடபாதையா போயிருக்கான்னு பொய் சொல்லிட்டு அந்த பொய்ய உண்மையாக்குறதுக்காக நீ முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறிய, நீ கும்பிடுற முருகன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டாமா. சில வார்த்தைகள் நம்மள அறியாமலே மனசுல இருந்து வருமா. அப்படித்தான் வர்ற வெள்ளிக்கிழமை வெற்றி நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொன்னியே, அது அப்படித்தான். நம்ம கும்பிடுற முருகன் தான் உன்னை அப்படி சொல்ல வச்சிருக்கான். அத நம்புமா. நீ நம்பிக்கை அவனை வெளியே கொண்டாடுறதுக்கு உண்டான முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. நல்லதே நடக்கும்.